ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபோசிஸோட பைபேக் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். அவங்க ரீசெண்டாக பைபேக் ப்ரோக்ராம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டெண்டர் ஆஃபர் மூலியமா. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வர டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்னால உங்கள் ரிட்டர்ன்ஸ் எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பைபேக்ஸ்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஷேர் பைபேக்குங்கிறது வந்து ஒரு ஷேர் ரீபர்ச்சேஸ் ப்ரோக்ராம் தான். அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட ஓன் ஷேர்ஸை அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கிறது பேர் தான் ஷேர் பைபேக். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் 1,00,000 ஷேர்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து இவங்க 10,000 ஷேர்ஸ் வந்து பைபேக் ப்ரோக்ராமில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 90,000 கம்மியாயிரும். ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தட். யூஸ்வலாக ஷேர் பைபேக் வந்து 2 ரூட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ரூட். நம்ம எப்படி மார்க்கெட்ல பை செல் ஆர்டர் பிளேஸ் பண்றோமோ இவங்களும் ஓப்பன் மார்க்கெட்லேயே வந்து ஷேர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. டெண்டர் ஆஃபருங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிற பைபேக் ப்ரோக்ராம் மாதிரி. இவங்க ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணி நீங்க ஷேர் ஹோல்டர்ஸை அதில் போய் அப்ளை பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸை அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ்ல அந்த ஷேர்ஸ் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு அதுலேருந்து வர ப்ரொசீட்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. செபி வந்து ஓப்பன் மார்க்கெட் ரூட்டை ஃபேஸ் அவுட் பண்ணிருச்சு. இப்போ டெண்டர் ஆஃபர் ரூட் மட்டும்தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. இப்போ உடனே நம்மளுக்கு வரப்போற லாஜிக்கல் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, ஒரு கம்பெனி எதனால பைபேக் பண்ணதுங்கிறது. ஒரு கம்பெனி பைபேக் பண்றதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டரோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் வேல்யூவை பூஸ்ட் பண்றதுக்கு தான். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்மியாகும் போது உங்களோட இபிஎஸ் வந்து அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால வேல்யூவேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 1,00,000 ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு. அவங்க டோட்டல் ப்ராஃபிட் வந்து 10 lakh rupeesனா இப்போ வந்து 90,000 தான் இருக்கும் இந்த பைபேக் அப்புறம். ஸோ அவங்க லெஸர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட இதை ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணணும். அப்போ ஆப்வியஸாக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம்னா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேஷ். அதாவது அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸாக ரிசர்வ்ஸில் நிறைய பைசா ஐடிலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அவங்க ஃப்ரீ கேஷ்ல நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஐடிலாக வைக்கிறதுக்கு பதில் அண்ட் டிவிடன்ஸ் வழியாக மட்டுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஷேர் பைபேக்ஸ் பண்ணும்போது அவங்களால இந்த கேஷ் எஃபிஷியண்டாகவும் யூஸ் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வேல்யூவேஷன்ஸும் இன்னும் அட்ராக்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இபிஎஸ் நம்ம பார்த்துருந்தோம், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு ரீசன் என்னவா இருக்கலாம்னா இந்த மேனேஜ்மெண்ட்டே இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடன் பிலீவ் பண்ணுறதுனால இந்த பைபேக்ஸை பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஷேர் ஹோல்டரோட கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். மேனேஜ்மெண்ட் தன்னோட கம்பெனி மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்து கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. இன்ஃபோசிஸ் வந்து ரீசெண்டாக கைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேபிட்டல் அலோகேஷன் பாலிசி என்னன்னா 85% ஆஃப் தேர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸும் பைபேக் மூலியமா வந்து திரும்ப கொடுக்கறதுங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ ஒரு பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைபேக்ல சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் இருக்கு. அது என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த என்டையர் பைபேக்கோட சைஸ் வந்து 18,000 crores. அதாவது 18,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் இந்த கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி. இவ்வளோ பெரிய பைபேக் அவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அண்ட் அவங்க வந்து 1,800 rupees per ஷேர்ல வந்து இந்த பைபேக்கை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஷேர்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து 1,800 rupees per ஷேருக்கு அவங்க கிட்ட ஆஃபர் பண்ணலாம். இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 18.25%. இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது இதோட அதிகமாகவே இருந்தது. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,522. ஸோ கரண்ட் பிரைஸ்லேருந்து அது வந்து கிட்டத்தட்ட 18.25% ப்ரீமியமில் தான் இருக்குது அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ். நீங்கள் அவங்களுக்கு ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை 1,800 rupees per ஷேருக்கு வாங்கிட்டு உங்களோட அதுலேருந்து வர ப்ரொசீட்ஸை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மொத்த பைபேக்குமே 2.41% ஆஃப் த கம்பெனி ஷேர்ஸை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுக்கான ஃபண்டிங் வந்து அவங்க கிட்ட பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ்ஸ்ல இருக்கு. 42,000 வந்து அவங்க கேஷ் ஈக்குவலன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் 20,000 crores அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக இருக்குது 2025லேயே. அண்ட் இங்கே அது இம்ப்ரூவ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களால ஈஸியாக வந்து இந்த பைபேக்கை ஃபண்ட் பண்ண முடியுது. ரெக்கார்ட் டேட் வந்து அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிட்ட இந்த ஷேர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பைபேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம். இது வந்து இன்ஃபோசிஸோட ஹிஸ்டாரிக்கல் கார்பரேட் ஈவெண்ட்ஸ். அவங்க 1994ல் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1997, 1999லையுமே வந்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2000ல் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட், மறுபடியும் 3 போனஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2015ல் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2017ல் அவங்க ஃபர்ஸ்ட் பைபேக் ப்ரோக்ராம் 13,000 crores வந்து அவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 18,000 crores. அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் 1,150 இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஷேர் ப்ரைஸ் நல்லா வளர்ந்து அவங்க இன்னொரு போனஸ் இஷ்யூ ஆகி ஷேர் வந்து 2 ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் தான்
இப்போ வந்து ஷேர் வந்து 1522 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டரா இருந்திருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்டென்ஸ் வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கு. 2019லேருந்து 25க்குள்ள 4 பைபேக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் பைபேக் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கு. இந்த பைபேக் ப்ரோக்ராமோட டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, இதனால நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து இந்த இன்ஃபோசிஸ் பைபேக் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா எந்த லாபமுமே இல்லைங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். இந்த என்டையர் இன்ஃபோசிஸ் பைபேக் ப்ரோக்ராம்லயே டாக்ஸ் தான் வந்து பெரிய பிரச்சனை. உங்களுக்கு பைபேக்ல இருந்து வர என்டையர் ப்ரொசீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷேர் ஆஃபர் பண்ணி அவங்க உங்ககிட்ட 100 ஷேர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 100 ஷேர் இன்டூ 1800 rupees ஆஃபர் பண்ற பைபேக் பிரைஸ் மொத்தமுமே வந்து டீம்டு டிவிடெண்ட் கன்சிடர் பண்ணி உங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல நீங்க அதை அக்கௌண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர்ஸ்னா 1800 rupeesக்கு நீங்க ஆஃபர் பண்ணி அவங்க அதை பைபேக் பண்ணிட்டாங்கன்னா 1800 இன்டூ 100 1,80,000 வந்து டீம்டு டிவிடெண்ட் கன்சிடர் ஆயிரும். நீங்க வந்து அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல அக்கௌண்ட் பண்ணியே ஆகணும். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க வந்து 1500 rupeesக்கு இந்த ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அது 1800 rupeesல நீங்க பைபேக்கு ஆஃபர் பண்றீங்க, அவங்க மொத்த ஷேர்ஸுமே வாங்கிப்பாங்கிற சினாரியோல நீங்க வந்து அந்த 1500 rupeesக்கு வாங்கின அந்த 100 ஷேரை வந்து ஃபுல்லாவே கேபிட்டல் லாஸா நீங்க வந்து உங்க கேபிட்டல் கெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவுமே டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க 100 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, 100 ஷேர்ஸ் ஆஃபரும் பண்றீங்க, அவங்க 100 ஷேருமே பைபேக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இதுல இருந்து வர ப்ரொசீட்ஸ் 100 ஷேர்ஸ் இன்டூ 1800 rupees அவங்க ஆஃபர் பண்ண பைபேக் பிரைஸ் 1,80,000 வந்து டீம்டு டிவிடெண்டா கன்சிடர் ஆகிடும். ஆனா நீங்க இந்த ஷேர் 100 ஷேர்ஸ் 1500க்கு வாங்கியிருக்கீங்கன்னா 1500 into 100 1,50,000 வந்து நீங்க கேபிட்டல் லாஸா கிளைம் பண்ணிட்டு உங்க கேபிட்டல் கெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்று பார்க்க வேண்டியது டிடிஎஸ். நீங்க வந்து 100 ஷேர் ஆஃபர் பண்ணி அவங்க 100 ஷேரும் வாங்கிட்டாங்கன்னா இந்த என்டையர் ப்ரொசீட் 100 shares into 1800 rupees அவங்க ஆஃபர் பண்ண பைபேக் பிரைஸ் 1,80,000 வந்து உங்களுக்கு இன்கமா காட்டுறதுனால அதுல வந்து 10% வந்து அவங்க டிடிஎஸ்ஸா பிடிச்சிருவாங்க, 18,000 rupees. நான் ரெசிடென்டா இருந்தீங்கன்னா யூஸ்வலா 20% பிடிப்பாங்க, அதுக்கு மேல சர்சார்ஜ் பிளஸ் செஸ் வேற போடுவாங்க. ஸோ நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்டையர் பைபேக் அந்த 100 ஷேருக்கு 1,80,000 வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா காட்டணும். அப்புறம் வந்து இந்த டிடிஎஸ் ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா டிடிஎஸ் விட உங்களோட டோட்டல் டாக்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா நீங்க அந்த டிடிஎஸ் கிளைம் பண்ணிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது இந்த 100 ஷேரை நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருந்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1500னா 1500 into 100 1,50,000 வந்து நீங்க கேபிட்டல் லாஸா வந்து கிளைம் பண்ணி உங்க கேபிட்டல் கெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா நீங்க பார்க்கும்போது டீம் டிவிடெண்ட் வந்து ஸ்லாப் ரேட்ல வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னா 20% தான், லாங் டேர்ம் வந்து 12% தான் நியூ டாக்ஸ் ரெஜிம் படி. ஸோ நீங்க வந்து போஸ்ட் டாக்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணி தான் இந்த டெண்டர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதானே வந்து டிசைட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 12 lakh த்ரெஷோல்டோட ரொம்பவே கம்மியா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எனிவே வந்து எந்த டாக்ஸுமே கட்ட தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 12 lakhs வரைக்குமே வந்து டாக்ஸ் வந்து யாருமே கட்ட தேவையில்லை. இப்போ உங்க டோட்டல் இன்கம் எனிவே வந்து 12 lakhs அடியில தான் இருந்ததுன்னா அண்ட் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வேற இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த பைபேக் அமௌண்ட்டை டீம் டிவிடெண்ட் இன்கமா காட்டினாலுமே உங்களுக்கு அது டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அட் த சேம் டைம் நீங்க டோட்டல் ஷேர் பர்ச்சேஸ் வேல்யூ இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேரை 1500 rupees கொடுத்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 1,50,000 நீங்க வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அகேன்ஸ்டா வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா உங்க இன்கம் வந்து 12 lakhsக்கு மேல இருந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த டெண்டர் உங்களுக்கு அட்வான்டேஜஸா இருக்காது. ஏன்னா ஸ்லாப் ரேட் படி உங்களுக்கு டாக்ஸ் போட்டுருவாங்க. 100 ஷேர் நீங்க வந்து பைபேக்ல கொடுத்தீங்கன்னா 10% ஸ்லாப் ரேட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 rupees வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். 20% ஸ்லாப் ரேட்ல வந்தீங்கன்னா 36,000 rupees கட்ட வேண்டியிருக்கும். 30%ல வந்தீங்கன்னா நீங்க 54,000 rupees கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது மோஸ்ட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா 12 lakhsோட கம்மியா இன்கம் ஆல்ரெடி வந்து ஏர்ன் பண்றவங்களுக்கு தான் இது வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும், அட்வான்டேஜஸாகவும் இருக்கும். ஆனா அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். உங்ககிட்ட இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.